ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா மாங்காய் தொக்கு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு பெருசாக இந்த மாதிரி ஒரு மாங்காய் எடுத்து வச்சுங்க. எடுத்து இந்த மேல் தோலெல்லாம் இப்படி சீவிக்கலாங்க. இந்த மாதிரி எடுத்துடலாங்க. காய் சீவுறதெல்லாம் இப்படி சீவிக்கலாங்க. பாருங்கள், காய் சீவுறதில் நல்லா இந்த அளவுக்கு சீவி வச்சுக்கணுங்க. இப்போ அடுப்பில் கடாய் வச்சு கடுகு 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. வெந்தயம் 1 ஸ்பூன். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்தால் போதுங்க. இப்போ இதை போய் பொடி பண்ணிட்டு வந்துடலாங்க. இப்போ சீவி வச்சுருந்த மாங்காயில் காஷ்மீரி மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. கடுகு வெந்தய பொடி அது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த தொக்குக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாங்க. இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்தாச்சுங்க. இப்போ அடுப்பில் கடாய் வச்சு நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்திக்கலாங்க. தொக்குக்கெல்லாம் நல்லெண்ணெய் விட்டால் தாங்க நல்லாயிருக்கும். கடுகு உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. கடுகு வெடிச்சது காஞ்ச மிளகா 4 சேர்த்திக்கலாங்க. கருவேப்பிலை 1 இனுக்கு சேர்த்துக்கலாங்க. பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுறலாங்க. கலந்து வச்சுருக்கிற மாங்காய் இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டால் போதுங்க. அதிக நேரம் இருக்க தேவையில்லை. நல்லா சூப்பராக சுருண்டு வந்துடுங்க. இன்னும் 1 நிமிஷம் நல்லா சுருண்டு வரட்டுங்க. இது நல்லா சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. புளிப்பு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வெல்லம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. இது செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா 1 வாரம்னாலும் கெட்டு போகாதுங்க, நல்லாயிருக்கும். ஹாஸ்டலில் இருக்கிறவங்களுக்கு, வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் செஞ்சு வச்சுட்டா 1 வாரம்னாலும் சாதம் வடித்தா போதுங்க, சாப்பிட்டுக்கலாம். ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. மாங்காய் தொக்கு செஞ்சு சூடான சாதத்தில் பாருங்கள் இப்படி போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.